ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? 2 நாளாக அவங்களாம் மீட் பண்ண முடியல. ஒரு ட்ரைனிங் மீட்காக கொஞ்சம் மதுரை வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. அங்கே நான் போன இடத்துல டவர் சரியாக இல்லை. அதனால் என்னால் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. இன்ஸ்டாவில் ஃபோட்டோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ப்ரீ ரெக்கார்டாக நான் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ். அதெல்லாமே ஒரு 2 நாளாக நான் உங்களை யாரையும் மீட் பண்ணலை, எந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணலை. நைட்டு ஒரு 12 மணி போல் இருக்கும், அப்போ தான் வந்தேன். இப்போ தான் ரிலாக்ஸ் ஆனேன். சரி, ஓகே, உங்களெல்லாம் மீட் பண்ணுவோம், நம்ம எப்பயும் ஷேர் பண்ணுற மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது என்ன அப்படின்னாக்கா, இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது இல்லைங்களா? எல்லாத்துலேயும் சரியாக இருக்கணும், யாரும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது, நம்ம பண்ணுற ஒர்க்கு நீட்டாக அப்படியே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி போயிட்டே இருப்பாங்க. நாமளும் இருப்போம் அந்த மாதிரி தான். நம்ம செய்வோம், நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம செய்வோம், எல்லா ஒர்க்குமே நம்ம செய்வோம். பட் ஆனால் நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே நம்ம செய்கிற செயலில் உடனே டவுட் வந்துடும். இப்போ நானே வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் யாராச்சும் சஜஷன் சொல்லும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் எனக்கு நம்ம செய்கிறது ஏதோ சரியில்லையோ அப்படின்னு ஒரு இது தோணும். பட் நான் இதை ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுகிறேன். எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் பேசுகிறேன். சப்போஸ் நீங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் போகலாம், அது உங்கள் விருப்பம், அதை நான் எதுவும் சொல்ல முடியாது. பட் நான் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, எல்லோரும் நான் சொல்கிறத ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பர்ஃபெக்ஷனை நான் இதை ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னால் இது வரைக்கும் இத்தனை நாள் சோஃபார் 68 days இது வரைக்கும் என்னால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது நம்மளை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை ஒரு இணக்கமான சூழ்நிலையை நமக்கு உண்டு பண்ணாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்ட் அப்படின்வாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இல்லைங்களா? பர்ஃபெக்ட் நான் இந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், நீங்கள் 100% நான் பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படின்னாக்கா அது யாராலையும் முடியாது. பட் நம்ம இருக்க ட்ரை பண்ணலாம், அது தப்பு கிடையாது. பட் அப்படி தான் இருக்கணும், நம்மளை நாமே ஒரு கடிவாளத்தில் வச்சுக்கிறது நம்மளை ஒரு மாதிரி ஒரு எக்ஸாஸ்டட் ஃபீலிங்க்கு கொண்டு போகும். சரிங்களா? இப்போ நம்ம ஏதோ ஒரு ஒர்க் ஒன்று பண்ணுறோம், நம்ம அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பண்ணுறோம். பட் நம்ம தாட் நாம் செய்கிற ஒர்க்கில் நம்மளுடைய எஃபோர்ட் இருக்கணும், நல்லா நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக அந்த ஒர்க்கு நல்லபடியாக வரும். பட் இதுவே நான் இதை செய்கிறேன், ஆனால் மற்றவங்க என்ன ஏதோ சொல்லிடக்கூடாது அப்படின்ற தாட்டில் நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களால் அதை மனநிறைவோடு செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஸோ அடுத்தவங்களுடைய வேலிடேஷனுக்காக உங்களுடைய எஃபோர்ட்ஸை நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுடைய ஃபுல்ஃபில்மெண்ட், உங்களுடைய 100% எஃபோர்ட்டை நீங்கள் குறை சொல்லாதீங்க, நீங்கள் கரெக்டாக போயிட்டுருங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.